الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெருமருள் பெரும் கிருபை தொடர்ச்சியாக திருக்குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்புகளிலே நாம் எல்லாம் பங்கேற்று அதை படித்து பொருள் உணர்ந்து அதனுடைய விளக்கத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமலையும் ஏனைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை, வெகுமதியை, பெருமதியை நிறைவாக நிரப்பமாக தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாய், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஆரம்பமாக முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாய் என்னுடைய இந்த தஃப்சீர் வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக பெரும் உதவி. சென்ற வகுப்பிலே சூரா பக்ராவை நிறைவு செய்துவிட்டு சூரா ஆல இம்ரான் திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம், இன்னும் சொல்ல போனால் 2வது பெரிய அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய ஆல இம்ரானுடைய 200 வசனங்களுடைய அந்த வகுப்பிலே ஆரம்பமாக முதல் 8 வசனங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய ஒரு மீள் பார்வையாக நாம் அந்த செய்திகளை பேசிவிட்டு இன்றைய வகுப்பாக 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்புடைய முதல் 8 வசனங்களுக்குரிய ஒரு மீள்பார்வை, அல்லாஹ் 49வது பக்கத்திலே 4 விஷயங்களை குறிப்பாக பேசியிருந்தான். அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை இறக்கினான் என்கின்ற முதல் செய்தியும், அல்லாஹ்விற்கு எதுவுமே மறைவானதல்ல, மறைந்ததல்ல என்பது 2வது செய்தியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்லியமாக அவன் என்ன செய்கின்றான், அதே நேரத்தில் உருவக அந்த வசனங்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். துல்லியமாக படைப்பவன், அதை போன்று உருவக வசனங்கள் நாம் படித்திருக்கிறோம். முஹக்கமாத், முத்தஷாபிஹாத். முஹக்கமாத் என்றால் பொருள் தெளிவாக தெரியக்கூடிய வசனம். முத்தஷாபிஹ் என்கின்ற வசனம் என்பது அதன் பொருளை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருப்பான். அடுத்த இறுதி செய்தியாக விசுவாசிகள், நம்மை போன்ற மூமின்களின் இறை நம்பிக்கையாளர்களுடைய துஆ என்பதை நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த 9வது வசனம் இருக்கின்றது. அதாவது பக்கம் எண் 50 அல்லாஹ் 4 செய்திகளை இந்த 7 வசனத்தில் பேசுகிறான். முதல் செய்தியாக நிராகரிப்பாளர்கள், காஃபிர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. 2வது விஷயமாக இரு குழுக்களின் அடையாளம், 2 சாரார், 2 சேனைகளின் அடையாளம் என்பதாக சில செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். 3வது செய்தியாக 6 விஷயங்களை நேசிப்பது குறித்த ஒரு செய்தியை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இறுதியாக சொர்க்கம்தான் சிறந்தது என்கின்ற அந்த சொர்க்கத்தில் சிறந்தவையை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினியவர்களே,
நாம் வழக்கமாக உங்களிடம் ஆரம்பத்தில் பதிவு செய்வது தான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய கையிலே திருக்குரான் தர்ஜுமா என்கின்ற அந்த தமிழாக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது புத்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ற அந்த செல்ஃபோனில் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னால், நாம் ஓதும் போதும் அதனுடைய பொருளை சொல்லும் போதும் படிக்கும் போதும் நீங்கள் என்ன செய்ய முடியும், திரும்ப படிக்க அது இலகுவாக இருக்கும். அதன் மூலமாக இந்த வகுப்புடைய முழு பயனை நாம் அடைய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த 8வது வசனத்தினுடைய அந்த துவா இருக்குது பார்த்தீங்களா, நாம் படித்தோமே, விசுவாசிகளுடைய பிரார்த்தனை என்று, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, அந்த ராசிஹூன் கல்விமான்களுடைய, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய அந்த பண்புகள் தான் இந்த 9வது வசனத்திலும் இந்த துவாவிலும் அல்லாஹ் தொடர்கிறான். அப்போ ஆழமான ஒரு விஷயமாக இதை நாம் படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த 8வது மற்றும் 9வது வசனத்திற்கு சில கோர்வைகளும் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வசனத்திற்கான பொருளை நாம் பார்க்கலாம். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீஹ். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்கள் அனைவரையும், மனிதர்களை எல்லாம் என்ன செய்கிறாய், நீ எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். இப்போ மறுமையுடைய உறுதி, மறுமையுடைய நம்பிக்கையுடைய அவசியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த சந்தேகமும் இல்லாத அந்த மறுமை நாளில் எல்லாரையும் நீ ஒன்று சேர்ப்பாய் என்று இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவன், வாக்குறுதியை மீறாதவன், அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அர் ராசிஹூன் என்கின்ற அந்த கல்விமான்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த வசனத்திற்குரிய விளக்கமாக நான் பார்க்கும்போது, இமாம் சாயதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ராசிஹூன் என்கின்ற கல்விமான்கள், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், கல்வியில் முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய 7 பண்புகளை சொல்லி காட்டுகின்றார்கள் சுருக்கமாக. அப்போ அல்லாஹ்வை அவர்கள் எப்படி புகழ்வார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். முதல் விஷயம், அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து செல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இவர்கள் மிகவுமே ஆர்வமாக இருப்பார்கள். அதாவது இதை போன்ற கல்வி வகுப்புகள் அல்லாஹ்வின் பக்கம் எது நம்ம நெருக்கமாக்கும், அல்லாஹ்வின் பக்கம் எது நம்மளை கொண்டு போய் சேர்க்கும், இது போன்ற அல்லாஹ்வை பற்றிய அந்த விஷயங்கள் தான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன, அல்லாஹ் எப்படி நம்மை படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய கல்வி, ஒட்டுமொத்த இந்த மார்க்கத்துடைய கல்வியுடைய சபைகளில் அதிகமாக நாம் பங்கேற்கும் போது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும். அல்லாஹ் பற்றி தெரிஞ்சாதானே நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியும். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல், குர்ஆன் ஹதீஸை படிக்காமல், மார்க்கத்தை விளங்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியாது. அப்போ அர் ராசிஹூன் என்கின்ற அந்த கல்வியாளர்களுடைய முதல் பண்பு எப்படி, அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து செல்லக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துவார்கள், அதாவது இஸ்லாமிய கல்வியிலே. அடுத்து என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட கல்வி சபையில் தான் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்து என்ன, கல்வியில் முதிர்ச்சி உள்ளவர்கள் எப்படி நடந்துக்குவார்கள், அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் போகிறோம். நீங்கள் கல்வி வகுப்பில் கலந்துக்கிறீங்க, கல்வியை கற்றுக்கிறீங்க, அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுறதா, அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுறதா, அப்படியே வகுப்புகளெல்லாம் நான் கலந்துக்கிட்டேன், இதோட 100வது வகுப்பில் கலந்துன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறத, அப்படி இல்லை. முதல் வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன், இந்த துவாவை படித்தேன். 2வது வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன், இந்த செய்தியை நான் என்ன செஞ்சேன், புரிஞ்சுக்கிட்டேன். 3வது வகுப்பில் இந்த செய்தியை கேட்டேன், நான் அதை எடுத்து சொன்னேன் என்று அந்த கல்வியில் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும், எதை கேட்கிறோமோ அதனுடைய உள்ளரங்கம் வெளியரங்கம் என்பதாக அதை ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம அந்த கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும். அப்போ இது போன்ற விஷயங்களில் குறிப்பாக நம்ம வட்டியை பற்றி பார்த்தோம், கடனை பற்றி பார்த்தோம். அப்போ வட்டி தடுக்கப்பட்டது, கடனில் இந்த விஷயங்கள் இருக்குது என்பதை நாம் வகுப்பில் படிச்சிருந்தாலும் அதில் தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன் வட்டி தடுக்கப்பட்டுச்சு, கடன் விஷயத்தில் அல்லாஹ் ஏன் பத்திரத்தை எழுதி வைக்க சொல்கிறான், அல்லது வியாபார விஷயத்தில் எப்படி எல்லாம் நடந்துக்க சொல்கிறான் என்று எல்லாமே ஏன், எப்படி, எதற்கு என்பதாக விவரத்தோடு நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால் அதுதான் அந்த முதிர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளலாம். 3வது அவர்களுடைய பண்பு எப்படி இருக்குமா, எல்லா வேதங்களையும் நம்புவார்கள். இறுதி இறைவேதம் குர்ஆன். இதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டினால் அவர்கள் முந்தைய வேதங்களையும் நம்புவார்கள். தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், இப்படி எத்தனை ஏடுகள் வந்ததோ, எத்தனை சஃபுகள் வந்ததோ, எத்தனை கிதாபுகள் இருந்ததோ அத்துணை வேதங்களையும் அவர்கள் உண்மையாக நம்புவார்கள். அப்போ இதுவும் என்னதுதான்,
இந்த அடிப்படை. எந்த அடிப்படை? அர்-ராசிஹூன் என்கின்ற கல்விமான்களுடைய அடிப்படை என்ன? அவர்கள் இப்படி எல்லா வேதங்களையும் நம்புவார்கள். குறிப்பாக இறுதி இறைவேதத்துடைய வசனங்களுடைய விளக்கங்களையும் என்ன செய்வார்கள்? மிகவும் சரியாக விளங்குவார்கள். நம்ம சொன்னோம்ல, முத்தஷாபிஹ் என்றால் என்ன, முஹக்கமாத் என்றால் என்ன, இது ரெண்டுமே அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்துச்சு என்று எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கக்கூடியவர்கள். அடுத்ததாக 4வது பண்பு என்ன? அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் பாதுகாப்பையும் கேட்பார்கள். அப்போ பொதுவாகவே இஸ்லாம் அதை நமக்கு என்ன செய்கிறது? ஊக்குவிக்கிறது. நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுமா? ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடம் பாதுகாப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கல்வியாளர்கள், குறிப்பாக அர்-ராசிஹூன் என்கின்ற இந்த கல்விமான்கள் இப்படிப்பட்ட பண்புகளை வைத்திருப்பார்கள். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இந்த இமாம் சாயித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை ஒப்புக்கொண்டு கொள்ளுது. குறிப்பாக நியாமத்திலே பெரிய நியாமத்து, கிஃப்டிலே பெரிய கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத விளங்கியிருந்தோம். என்னதுதான்? இந்த ஹிதாயத் தான். இப்போ இந்த நேர்வழி என்கின்ற இந்த ஈமான் என்கின்ற இந்த ஹிதாயத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், அதை அக்னாலஜி பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து 6வது பண்பு என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மா, அல்லாஹ்வுடைய இந்த ரஹமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம முந்தைய அந்த துவால கூட நம்ம அதுதானே அல்லாஹ்ட்ட அல்லாஹ் நம்மளை கேட்க சொன்னா, மில்லதுன் ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று அல்லாஹ்விடம் ரஹமத்தையும், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள், குறிப்பாக வஹ்ஹாப் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரஸாக் என்றால் என்ன அர்த்தம்? ரஹ்மா என்றால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள். இப்போ இதை கொண்டு இதை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்டோம் என்று சொன்னால் இதுதான் சரியான ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அடுத்து 7வது இறுதி பண்பு என்று சொன்னால் அர்-ராசிஹூன ஃபில் இல்ம், அந்த கல்விமான்கள், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், அந்த கல்வியில் முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய பண்பு எப்படி இருக்குமா? மறுமை நாளை உறுதியாக இறுதியாக நம்புவார்கள். அதுதான் எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்கள் எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத அந்த ஒரு நாள் என்ன செய்வாய்? ஒன்று சேர்ப்பாய். ரப்பனா இன்னக ஜாமியுன் நாஸ், இதுதான் முக்கியம். அப்போ இந்த ஜாமியுன் நாஸ், எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்ற விஷயத்திலே உறுதியாக யக்கீனோடு இருப்பார்கள் என்று இந்த வசனத்திற்குரிய விளக்கமாக இந்த ராசிஹூனுடைய பண்புகளாக அல்லாஹ் தொடர்ச்சியாக 8 மற்றும் 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த 10வது வசனத்தை ஓதி பாருங்க. இன்னல்லதீன கஃபரு லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷையா வஉலாயிக ஹும் வகூதுன் நார். இன்னல்லதீன கஃபரு, இதே மாதிரி தான் பக்கரால அல்லாஹ் சொல்லி காட்டுமா, யார் நிராகரிக்கின்றார்களோ, இப்போ நிராகரிப்பாளர்களுக்கு லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷையா, அவர்களுடைய செல்வங்களும் சரி, குழந்தைகளும் சரி, அவர்களை தண்டனை எதையும் நிச்சயமாக தடுக்கப்படாது. பாருங்க, இன்னைக்கு ஒரு கேஸு நம்ம மேலே விழுந்துருச்சு, அல்லது நம்ம என்ன செய்கிறோம்? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறோம். அப்போ நீதிபதி என்ன பண்ணுறாரு? இந்த பணத்தை நீங்கள் கட்டுங்க, ஃபைனாக கட்டுங்கிறாங்க. அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பணத்தை, செல்வத்தை என்ன செய்கிறோம்? பிணையமாக வச்சு நம்ம பாதுகாக்கப்படுது. இப்போ உலகத்தில் தான் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னால் செல்வம் பயன் அளிக்கும். அதே மாதிரி அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கின்றான்? அந்த குழந்தைகளை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ குழந்தைகளும் இந்த செல்வங்களும் உலகத்தில் உங்களை பாதுகாக்கும், உலகத்தில் பயன் அளிக்கும், உலகத்தை ஆபத்திலிருந்து தடுக்கும். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பே இல்லை. ஏன்? உலாயிக ஹும் வகூதுன் நார், எது திரும்ப? நரகத்துடைய எரிபொருட்கள், எரிகற்கள் இவர்கள் தான் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இப்போ உங்களுடைய பணம், காசு, பிள்ளைங்க தான் யாரு? இன்னும் அவர்கள் தான் நரகத்துடைய நெருப்பின் எரிபொருட்களாக இருக்கின்றார்கள். அதாவது காசு, பணம், இந்த செல்வங்கள் இது போன்றது தான். அப்போ கண்டிப்பாக என்ன செய்யப்படாது? இது உங்களை தண்டனையிலிருந்து தடுக்காது. இதற்கு உதாரணமாக அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். 11வது வசனத்திலே, கதாபி அலி ஃபிர்அவுன் வல்லதீன மின் கபிலிஹிம் கத்தபு பி ஆயாத்தினா ஃபஅஹதுஹுமுல்லாஹ் பிதுனூபிஹிம் வல்லாஹு ஷதீதுல் இகாப். இவர்களுடைய நிலை, எவருடைய நிலை? யாரெல்லாம் அந்த செல்வம் பயனளிக்காமல், குழந்தைகள் பயனளிக்காமல் இருந்துச்சோ, தண்டனையிலிருந்து தடுக்கப்படாதோ, அவர்களுக்கு யார் உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறமா? ஃபிரௌனின் கூட்டத்தாரையும். கதாபி ஃபில் ஆலி ஃபிர்அவுன், குர்ஆனுடைய அதாவது ஃபிரௌனுடைய அந்த குடும்பத்தாரை பற்றி, கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவருடைய கதி என்ன ஆச்சு தெரியுமா? அவருடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. இப்போ ஃபிரௌனை பற்றி, அவர்களுடைய கூட்டத்தை பற்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய சமூகமாக ஆதை எடுத்துக்கொள்ளலாம், சமூது கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஆது, சமூது என்று முன்னால் உள்ள சமூகத்துடைய நிலைமையும் நீங்கள் என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? நம் அத்தாட்சிகளை பொய்யாக்கினார்கள் தான் சொல்றான். கத்தபு பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய தெளிவான சான்றுகளை
அவர்கள் பொய்ப்பித்தார்கள். பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை என்னாச்சு நீங்க பாக்குறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, ஃபஅஹதுஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் வல்லாஹு ஷதீதுல் இகாப். அப்ப அவர்களுடைய பாவங்களின் காரணமாக, அவர்கள் அல்லாவை மறந்ததுனால, மறுத்ததுனால, நிராகரித்தனால, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதனால, அவர்களுடைய பாவத்தின் காரணமாக, அல்லாவை பொய்ப்பித்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்தான். பிடிச்சது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் பிடித்து கொண்டான். ஆனால் எப்படி பிடிப்பான்? கடுமையாக பிடிப்பான். சாதாரணமாக பிடிக்க மாட்டான், லேஸ் மாசெல்லாம் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். கடுமையாக தண்டிப்பவன் என்பதாக, யாரும் தப்பிக்கவில்லை என்பதாக அல்லாஹ் அந்த வசனங்களிலே அந்த பாவிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அப்ப பாவங்களின் காரணம்தான் அந்த தண்டனை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாவை மறந்தாலோ மறுத்தாலோ கண்டிப்பாக, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தாலோ அத்தாட்சிகளை மறந்தாலோ அல்லாஹ் தண்டிப்பான், கண்டிப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்துல பாருங்க, 12வது வசனம், குல்லில்லதீன கஃபரு சதுலபஹும் வதஹ்ஷரூன இலா ஜஹன்னம் வபீஸல் மிஹாத். நிராகரிப்போரிடம் நபியே நீர் கூறுங்கள், குல் நபியே நீங்க கூறுங்க, யாரு? லில்லதீன கஃபரு, யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள், சொல்லுங்கள். என்ன செய்யணுமா? சதுலபூன வதஹ்ஷரூன இலா ஜஹன்னம், நீங்கள் தோல்வி அடைவீர்கள், அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். வபீஸல் மிஹாத், கெட்ட படுக்கை, தங்குற இடத்திலேயே சேர்ற இடத்திலேயே என்னது மோசமான இடம் என்பது என்ற நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நிராகரிப்பாளர்கள் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவார்கள், ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். அவங்க தோல்வியை தான் சந்திப்பாங்க. எந்த தோல்வி? அவர்களுடைய நிலையான உறுதியான தோல்வி. அப்ப ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எங்கே? அவர்கள் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அங்கே மீட்டப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த இடம் என்ன, அவரோட டெஸ்டினேஷன் என்ன, தங்குமிடம் எது, மிகாதது, அந்த நரகம்தான் என்ற கெட்ட படுக்கையாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ இதற்கு இமாம் ஹத்தாதா ரஹிமுல்லா அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இப்னு ஹஸ்ரமுல்லா அவர்களும் இதற்கு ரெஃபரன்ஸாக குறிப்பாக சொல்கிறாங்க. வரலாற்றில் பின்னணியை பார்க்கும்போது பத்ருக்கு பிறகு விஷயத்தை, அதாவது பத்ரில் என்ன நடக்குது, சஹாபாக்கள் 300 சொச்சம், எதிரி படைகள் குறைஷிகள் 1000 சொச்சம். அப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது 1/3 கூட இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ சில வசனங்களில் விளக்கங்களை பார்க்கும்போது இந்த 300 பேர் 1000 பேரை வீழ்த்தினார்கள், அப்படித்தானே? அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அப்போ அபூஜஹல்லாம் அதில் கொலை செய்யப்பட்டான். இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், குறிப்பாக பனு ஹைனுகா என்கின்ற அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? எச்சரிக்கை செய்யும் விதமாக சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் ஒன்று திரட்டுவான் அந்த காஃபிர்களை என்று சொன்னால், அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், தோல்வியை சந்திப்பார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான்னு சொன்னால், பனு ஹைனுகா என்கின்ற அந்த கூட்டத்தாருக்கு என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்கள், போர் என்று சொல்லும்போது யூதர்கள் தான் பனு ஹைனுகா கூட்டத்தார். அப்போ அவர்களை எச்சரிக்கும் விதமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பத்ரில் நடந்ததை சொல்லி காட்ட சொல்கின்றான். இப்போ போர் யாருக்கும் யாருக்கும்? போர் அந்த முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும், யாருக்கு? அந்த யூதர்களுக்கும் பின்னாடி நடக்குது. அப்போ அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் அந்த 300 பேர் 1000 பேர்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன பண்ணீங்க? பத்ருல குறைஷிகளை அடிச்சிங்களே, அது மாதிரி யூதர்களாகி எங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது என்று சொல்லும்போது, அதுக்குத்தான் இந்த வசனம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூதர்கள் சேலஞ்ச் விடுறாங்க, அவர்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் படையெல்லாம் நீங்கள் சந்திக்க முடியாது என்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிக சவாலாக பேசுகிறார்கள், திமிரா பேசுகிறாங்க. இந்த பனு ஹைனுகா என்கின்ற யூத அந்த மதீனாவாசிகள், அதற்குத்தான் யூதர்களை அச்சுறுத்தும் விதமாக இந்த வசனத்தை எல்லாம் இறக்குகின்றார். நல்லா யோசிப்பார்ப்பா, நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் கூறுங்க, யூதர்கள்ட்ட பேசுங்க, வெகு விரைவில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள், அன்றையும் நரகத்தில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள் என்பதாக. அப்போ 3 காரணங்கள், சபபு நுசுல் என்று சொல்வார்கள் அல்லவா, 3 காரணங்களுக்காக இது இறக்கப்பட்டது என்பதாக. முதல் காரணம் என்ன? குறைஷிகளுக்காக. குறைஷிகள் என்று சொன்னால் அந்த பத்ரில் நடக்கக்கூடிய அந்த எதிரிகள், குறைஷிகளுக்காக இது இறக்கப்பட்டது என்று. ரெண்டாவது, நம்ம இப்போ பேசுகிறோமே யூதர்கள், மதீனால பனு ஹைனுகா அந்த கோத்திரத்துக்காக. மூன்றாவது, எல்லா காஃபிர்களையும் முன்வைத்து எல்லாம் சொல்கிறான். எந்த காஃபிராக இருக்கட்டும், முஷ்ரிக்கா இருக்கட்டும், யஹூதியாக இருக்கட்டும், நஸ்ரானியாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரிவினராக இருக்கட்டும், எல்லாரும் காஃபிராக இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க, காஃபிர்கள் தோல்வி அடைவார்கள் என்று அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். நீங்கள் போகிற இடம் கெட்ட இடம் என்னதுதான்? இந்த நரகம்தான் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கும் விதமாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், கது கான லக்கும் ஆயத்துன் ஃபி அதைனில் தகதா ஃபிஅத்துன் துகாத்திலு ஃபி சபீலில்லாஹ் வ உக்ரா காஃபிரத்துன் யரவுனஹு மிஸ்லைஹிம் ரஅல் ஐன் வல்லாஹு யுஅத்தி பினஸ்ரிஹி மன் யஷா இன்ன ஃபி தாலிக லஇப்ரத்தன் லிஊலில் அப்ஸார். பத்ரு காலத்தை பற்றி அல்லாஹ் விளக்கமாக சொல்லி காட்டுகின்றான்.
இப்போ சூரா ஆல இம்ரானுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற மாதிரி சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் பத்ரை பற்றி இன்னும் விரிவாக பேசுவான். அப்போ அதோடு சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இஸ்லாமிய படை குறைஷி படை அப்படித்தானே, பத்ரை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் அந்த குறைஷிகள். அப்போ குறைஷிகள் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது பத்ருடைய களத்தில் சந்தித்த இரு சேனைகள், அந்த இரு கூட்டத்தார்கள், அதான் நம்ம சொன்னோம்னா இரு குழுக்களின் அடையாளம் என்பதாக, இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. கத் கானலக்கும் ஆயத்துன் ஃபியத்தைனி, அந்த ரெண்டு சேனைகளில் ரெண்டு கூட்டங்களில் என்னதான் தகத்தா என்னது ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அப்போ அவர்கள் பாதையில் போரிட்டதை பற்றி எல்லாம் சொல்லும்போது ஒரு பாதை ஃபியத்துன் துகாத்திலு ஃபி சபீலில்லா, ஒரு விஷயம் யாரு, ஒரு நபர் யார், ஒரு கூட்டம் யார், ஒரு பிரிவு யாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட முஸ்லிம்கள். பிரிதொன்று யாரு, ஃபி சபீலில்லா சொல்லிட்டு வ உஹ்ரா இன்னொரு படையாரா காஃபிரத்துன் யரவுனஹும், அவர்கள் யார், இறை நிராகரிப்பாளர்கள். அப்போ காஃபிர்கள், அப்போ அந்த காஃபிர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது நிராகரிப்பார்கள், அல்லாவின் பாதையில் போரிடுபவரை தங்களைப் போல் இருமடங்காக தம் கண்களால் கண்டனர். குறைஷிகள் 1000 பேர், ஆனால் 300 பேரை பார்க்கக்கூடிய சஹாபாக்களுக்கு எப்படி எல்லாம் காட்டினா 600 பேர் மாதிரி காட்டினா, 2 மடங்காக காட்டினா. அப்போ 1000 600ங்கிறப்ப அப்போ சமபலம் இருக்குமோ என்று அல்லாஹ் பயப்படுற அளவிற்கு காஃபிர்களுடைய கண்களுக்கு 2 மடங்காக அல்லாஹ் காட்டினான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தன் உதவி கொண்டு பலப்படுத்துகிறான். சூரா அன்ஃபால்ல அல்லாஹ் விளக்கமாக சொல்கிறான்னு சொன்னேல, அதை சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான். எதிரி படைகள் குறைஷிகளுக்கு நாம் அவர்களை 2 மடங்காக காட்டினோம், இன்னும் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக அவர்கள் பெற்றார்கள், அதன் மூலமாக அல்லாஹ் பலப்படுத்தினான். அல்லாஹ் இறுதியாக சொல்றான், இன்ன ஃபி ذلك لعبرة لأولي الأبصار, நிச்சயமாக பார்வை உடையவருக்கு, என்ன அகப்பார்வை உடையவருக்கு இதில் திடனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. இப்போ ஜென்ரலாக நம்ம பேசுகிறப்ப போருங்கிறப்ப 300 பேர் 1000 பேர் 3 மடங்கு எப்படி சாத்தியமாக இருக்கும்? அது சஹாபாக்கள்கிட்டலாம் எந்த ஆயுதமும் கிடையாது, சஹாபாக்கெல்லாம் நோன்பு வச்சுருந்தாங்க, சஹாபாக்கெல்லாம் மெலிஞ்சதாக வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப யார் அதிகமான பலத்தோடு இருக்கிறா? அந்த குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா இராணுவ தளவாடங்கள் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் உதவிக்கு இப்படி எல்லா பலமும் அவங்கள்ட்ட பலமாக இருந்தது. அகப்பார்வை உடையவருக்கு என்னது, இவர்கள் தான் வெற்றியாளர்கள் போல் தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், கண்டிப்பாக இதில் ஒரு படிப்பினை இருக்குது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த வசனங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது சிலர், அதாவது தஃப்சீரில் என்ன சொல்லப்படுதுன்னா, சில நேரங்களில் காஃபிர்கள் 2 மடங்காக இருந்ததாகவும் சில நேரங்களில் மூமின்கள் 2 மடங்காக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா மூமின்கள் 2 மடங்கு இருந்தாங்கன்னு சொன்னால் சரிதான், காஃபிர்கள் 2 மடங்காக இருந்தால் இவங்கெல்லாம் பயந்துருவாங்க, அப்புறம் 1000க்கு 2000 பேரா என்று கேட்கும்போது அப்படி அல்ல. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் டெஸ்ட்டுக்காக அதை வச்சுருப்பான். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட என்ன இருக்குது, உறுதி இருக்குது, நம்மள்ட்ட என்ன இருக்குது, யக்கீன் இருக்குது, நம்மள்ட்ட என்ன இருக்குது, இந்த இஸ்லாம் இருக்குது என்ற அடிப்படையிலே அல்லாஹ் வலுப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய உதவியால் கண்டிப்பாக என்ன செய்யப்படும், நமக்கு வெற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ மற்றொரு வசனத்தை வைத்து நம்ம இதை இன்னும் கூடுதலாக புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரா அன்ஃபால்ல அந்த 44வது அந்த வசனங்களில் கூட இந்த கதையை, இந்த ஸ்டோரியை பற்றி அல்லாஹ் சொல்வான். அன்ஃபால்ல பத்ரை பற்றி அல்லாஹ் பேசும்போது குறைவாக காண்பித்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யாரை, இந்த காஃபிர்கள் குறைவாக இருந்தது அந்த மூமின்களுக்கு. இது அப்படியே அல்லாஹ் ஆப்போசிட்டாக சொல்கிறான். அப்போ இதில் என்ன ஆகும், ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா ஆல இம்ரான்ல அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான், அன்ஃபால்ல அல்லாஹ் காஃபிர்களுக்கு சொல்கிறானே. இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். இதற்கு இமாம் இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் முஷ்ரிக்குகளை பார்த்தா என்ன ஆயிடுச்சு, 2ஆக தெரிஞ்சாங்க. அப்போ இது எதற்கு, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக போரிடுவேன். ஏன், அல்லாஹ் எனக்கு உறுதியை கொடுத்துருக்கேன் என்கின்ற உற்சாகத்திற்காக என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்க்கக்கூடிய அவர்கள் கம்மியாக இருந்தாங்க, இவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டையுமே அல்லாஹ் என்ன பண்ணுறப்ப நம்மளும் 2 மடங்காக இருக்கோம் அப்படின்னுங்கிறது காட்டுறதுக்காகவும் பேச்சிலையும் அல்லாஹ் சொல்லும்போது இதை ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உதவி என்பது மாற்று கருத்தே இல்லை. எவ்வளோ பேர் இருக்கட்டுமே, அல்லாஹ்வோட உதவி எனக்கு தான் இருக்குது, அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுக்கு தான் உதவி செய்வான். ஏன், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்வான் என்ற அந்த ஒற்றை உறுதி தான் என்னது கண்டிப்பாக நம்ம வெற்றிப்படை வைக்கும். அதே மாதிரி பனு ஹைனு காட்ட இதை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் நிராகரிப்பட்ட போய் சொல்லுங்கள், செல்லுங்கள், என்னது இந்த கூட்டம் என்பது இப்படித்தான், இது உறுதியான கூட்டம் என்பதாக. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் அழகாக முடிக்கிறான், ஊலில் அப்சார், இது அகப்பார்வை உடையவருக்கு தான் ஒரு தெளிவாக ஒரு படிப்பினை இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்க, 6 விஷயங்களை நேசித்தல் என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்றான். மதிய நேரமாக இருக்குது, உறக்கமாக நமக்கு சில பேருக்கு இருக்கும். இங்கே உறக்கம் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. நான் இறக்கம் காட்ட மாட்டேன், நம்ம கண்டிப்பாக நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 6 விஷயங்கள் நம்ம நேசிக்கணும்னா உலகத்துடைய மோகத்தில் எந்த அளவு இருக்கும்னு பாருங்கள். பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு செய்தி, ஒரு வசனம்.
அல்லாஹ் சொல்கின்றான் ஸுய்யின லின்னாஸ், மக்களுக்கு நம்ம அலங்காரமாக அழகாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சில விஷயங்கள் வச்சிருக்கிறோம். குறிப்பா 6 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னென்ன விஷயம் பாருங்க. ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, ஆண்களுக்கு தான் இந்த விஷயம். ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசான்னு என்ன அர்த்தம்? பெண்கள் மீதான ஆசை, பெண்கள் மீதான நேசம், பெண்கள் மீதான விருப்பம். அப்போ அல்லாஹ் அதை அழகாக காட்டியிருக்கான் நமக்கு. அது ஜுயினல் இன்னாஸாக வச்சிருக்கிறான், அலங்காரமாக வச்சிருக்கிறான். இப்போ இதில் என்ன சோதனை என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றது வல் பனீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பனீன் என்று சொன்னால் என்னது? ஆண் பிள்ளைகள். அப்போ ஆண் பிள்ளைகளுடைய மோகம் இன்னும் இருக்கத்தானே செய்யுது. எப்போதுமே ஆண் பிள்ளைகள் என்றாலே முதல் பிள்ளையா பிறகுது ஆம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசிக்குவாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அதே மாதிரி ஆண் பிள்ளைக்குனாலே கொஞ்சம் என்னது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ இப்படிப்பட்ட மக்களாகத்தான் எல்லோரும் இருக்கிறோம். அப்போ அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து பார்த்தோம்னா வல் கனாதீர் வல் முன்கதரதி மினத் தஹப், இன்னும் என்னது? குவியல்கள், குவிக்கப்பட்ட, அதாவது செல்வம் மீதான, காசு பணம் மீதான ஆசையை அல்லாஹ் அலங்காரமாக வச்சிருக்கான். அப்படி தானே? காசு காசு பணம் 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 அப்படியே தானே ஓடுறோம். அப்போ இது ஒரு அலங்காரம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான் வஃபில்லத்துல் வல் ஹைல் வ முஸம்மத்துல் வல் அன்ஆம், அதாவது குதிரை போன்ற வாகனங்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இப்போனா நமக்கு குதிரை இல்லை, அப்போ என்னதான்? காரை வச்சுக்கலாம், பைக் வச்சுக்கலாம். இளைஞர்கள் என்று சொன்னாலே பைக்கு தான். அது கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? காரு தான். இப்போ இப்படிப்பட்ட வாகனங்கள் மீதான என்னது? அந்த சோதனையாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி அன்னாம் என்று சொன்னால் கால்நடைகள், கால்நடைகள். அதே மாதிரி வல் ஹர்ஸ் தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா வல்லாஹு இன்த ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ் கடைசியாக சொல்ல போகுதுன்னு சொன்னால் ஹர்ஸ். ஹர்ஸ் என்று சொன்னால் விவசாயம், அதை பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நெல், கோதுமை அறுவடை, இது வந்து எல்லாது, இது எல்லாம் பிஸ்னஸ் சம்பந்தமான. அப்போ இது எல்லாமே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் வல்லாஹ், அதாவது மத்தாவுல் ஹயாத்து துன்யா, இது எல்லாமே அற்ப உலகத்துக்கான சான்றுகள் தான். எல்லாம் டெம்பரவரி தான், தற்காலிக இன்பம். இதெல்லாம் அப்படித்தானே? நம்ம வச்சிருக்கிற இந்த பெண்கள் மீதான ஆசை என்னது? தற்காலிகம் தான். அதே மாதிரி என்ன? ஆண் பிள்ளைகள் தற்காலிகம் தான். இன்னும் காசு பணம் தற்காலிகம் தான். இன்னும் நம்முடைய காரு பைக்கு தற்காலிகம் தான். இன்னும் நம்முடைய கால்நடைகள் வியாபாரம் தற்காலிகள் தான். இன்னும் நம்முடைய விவசாயம் எல்லாமே ஒரு சிறிது காலம் நம் இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு டெம்பரவரியான ஒரு சுகம்தான். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அப்போ இதெல்லாம் என்னது? தற்காலிகம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் தான் அழகான தங்குமிடம் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் பெருசாக சொர்க்கங்கிற மாதிரி நினைக்கிறீங்களே, இது சொர்க்கத்துடைய தூசி கூட கிடையாது. உண்மையான சிறப்பு அல்லாட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பெருங்குவியல்கள், அடையாளமிட்டப்பட்ட உயர்ந்த குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுக பொருள்களாகும். ஆனால் அல்லாவிடத்தில் உள்ளதுதான் அழகான தங்குமிடமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உலக மக்கள் அனைவருமே இந்த போதையில் தான் இருக்காங்க, இதில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. இந்த 6 விஷயத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தை முதல்ல எடுத்து பாருங்க. இப்போ பெண்கள் இதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்க கூடாது, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக பார்த்துக்கொள்ளணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் விஷயத்தில் முக்கியத்துவம் வச்சுருந்தாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதால கூட இறுதி பேரில் கூட பெண்களை குறித்து பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் சொன்னது ஃபி அமானத்தில்லா, நம்பி ஒப்படைக்கப்பட்டவங்க, அவங்களாம் அமானிதம், அவங்களே பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்கள் மீது என்ன செய்தார்கள்? ஒரு மஹப்பத்தை வச்சுருந்தாங்க. சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நறுமணம் என்றும் மஹப்பத் என்றும் சொன்னார்கள். அதாவது பெண்கள் மீதான மஹப்பத். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தில் சோதனை வரும். அதில் எந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கோ அந்த அளவிற்கு தான் நம்ம இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தன்னுடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்குன்னாங்க? தொழுகையில் தான் இருக்குனாங்க. என்னதான் பெண்களை பிடிக்கும், நறுமணம் பிடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாலுமே என்னதான் அவர்களுக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. தொழுகை தான் நமக்கு கண் எரிச்சலாக இருக்குது, பெண்கள் தான் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ அதை ஹலாலாக மனைவியல் மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி நறுமணமாக இஸ்லாம் சொல்கிற அளவு நம்ம நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். இப்போ இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, இது சோதனை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து பாருங்க, ஆண் பிள்ளைகள். இன்றும் பார்க்கிறோம், ஆண் பிள்ளைகள் என்றாலே பெருமை தான். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு செய்தி சொன்ன அல் வதூத், சிறந்த ஒரு பெண் யார் தெரியுமா? நீங்கள் திருமணம் முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, சிறந்த பெண் யாரு? தன் கணவன் மீது அல் வதூத் அல் வுதூத், யார் வந்து பெண்களில் வந்து அதிகமாக பெண்கள் மீது, அதாவது தன்னுடைய மனைவி மீது நேசம் அதிகமாக வைக்கிறாங்களோ, நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்குறாங்களோ, அவங்க தான் சிறந்த பெண் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையில் ஆண் பிள்ளைகள் பெற்றுக்கலாம், பெண் பிள்ளைகள் பெற்றுக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? அந்த ஆண் பிள்ளைகளை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சதும் இருக்குது, பிடிக்காது இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து வாகனத்தை, விளைச்சல்கள், இது எல்லாத்தையும் பற்றி என்னது அல்லாஹ் சொல்லி காட்டினது எல்லாமே என்னதான்?
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சோதனை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்தது இருக்குது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நேர்மையின்மை காரணமாக கொஞ்சம் ஷார்ட்டாக நான் போயிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக இதை பார்க்கக்கூடிய ஒரு வசனம், சரிங்களா? அல்லாஹ் அந்த 15வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். குல் நபி, நீங்கள் கூறுங்கள், அவ் நபியுக்கும் பி கைர் மின் தாலிக்கும் للذين اتقوا عند ربكم جنات تجري من تحتها الانهار خالدين فيها وازواج مطهره ورضوان بخير من ذلك للذين. அதாவது அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதான் இந்த செய்தியெல்லாம் சொன்னால இதுக்கு முந்தைய வசனத்தில் 14ல் 6 விஷயங்களுடைய நேசத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான். அப்போ பெண்கள் ஆரம்பித்து ஆண் பிள்ளைகள் ஆரம்பித்து அல்லாஹ் நம்மளுடைய அந்த தங்க வெள்ளி குவில்களை சொல்லி, அதே மாதிரி காசு பணத்தை தாண்டி அந்த பைக்கு போன்ற வாகனங்கள், காரு போன்ற வாகனங்களை இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லி இறுதியாக அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், அந்த வியாபாரத்தை பற்றியும் அந்த விளைச்சல்கள் பற்றியெல்லாம் சொன்னான். அப்போ இதெல்லாம் நேசிக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்கள். அப்போ இதில் அல்லாஹ் சொல்லும்போது சொர்க்கம் தான் சிறந்தவை. எப்படி சொர்க்கம் சிறந்தவை என்பதை அல்லாஹ் அழகாக இதில் பட்டியலிட்டு காட்டுகின்றான். பாருங்க, இதை விட மேலான செய்தியை நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், தக்வா, அந்த முத்தகீன்களுக்கு என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? இத்தகவ் ஐந்த ரப்பிஹிம், அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்னென்னவென்றெல்லாம் இருக்கும் என்று சொன்னால், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுடைய இறைவிடத்தில் அவர்களுக்கு சோனபதியில் இருக்கும். அது எப்படி இருக்கப்பட்டது? கீழே ஆறுகள், நீரோடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம், அல்லது வெளிநாடுகளுக்கு போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஆறு இருக்குது, நல்ல ஒரு பீச் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நமக்கு கீழே ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்தளவு சிறப்பாக இருக்கும். ஆனால் சொர்க்கம் தான் உண்மையான சொர்க்கம். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சொர்க்கத்தில் சிறந்தவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான், ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அங்கே டெம்பரவரியே கிடையாது, பெர்மனன்ட் லைஃப். அது அவர்கள் அங்கே இறுதியாக இல்லை, உறுதியாக எப்போவுமே இருப்பார்கள். அஸ்வாஜுன் முதஹரா, அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் ஜோடி என்ன, அந்த பரிசுத்தமான மனைவிகள் இருப்பார்கள். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்குன்னு பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு அவருடைய பரிசுத்தம் இருக்கும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய இமேஜினேஷன் மாதிரிலாம் சொர்க்கம் கிடையாது. உங்களுடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டதான் சொர்க்கம். அப்படிப்பட்ட கற்பனைக்கு அப்பாற்பட்ட உன்னதமான அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுகள்னு சொல்லி சொன்னால், உலகத்தினுடைய ஆறுகள் பார்த்துருப்போம், நீரோடைகள். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய ஆறுகள் என்ன தெரியுமா? அதை போன்று அல்லாமல் என்னது, தேனாராக இருக்கும். அப்படியே ஆறுகளே தேனாராக இருக்கும், பாலாராக இருக்கும், மது ஆறாக இருக்கும். இதுதான் இது. அப்போ இதை கற்பனை செஞ்சு நினைக்க முடியுமே தவிர அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் அது சொர்க்கத்தில் தான். அதே மாதிரி முத்தஹரா என்று அல்லாஹ் சொன்னானே, தூய்மையான பரிசுத்தமான மனைவி அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த அழுக்கும் இருக்காது அவங்க மேலே, எந்த பேட்ஸ்மேனும் இருக்காது, எந்த கசடுகளும் ஒரு உள்ளத்திலையும் இருக்காது, வெளியில் உடல்லையும் இருக்காது, உள்ளத்திலையும் இருக்காது, எந்த விதமான பொறாமையும் இருக்காது, மாதவிடாய் இருக்காது. இப்படி எல்லா விஷயத்திலுமே அவங்க என்னென்னா பெர்ஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தூய்மையான பரிசுத்தமான மனைவி தான் அவங்களுக்கு நிரந்தரமாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்க, வரில்வானு மினல்லாஹ், இதெல்லாம் விட என்னதான் சொர்க்கத்தில் மனைவிமார்கள் சுத்தமான மனைவிகள் இருந்தாலும், என்னதான் சொர்க்கத்தில் தேனாறு, பாலாறு, மது ஆறுன்னு சொல்லிட்டு நீரோடைகள் இருந்தாலும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த சிறப்பை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ரொம்ப சிறப்பு. அதான் சொல்றான், ரில்வானு மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய லிகா, நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சந்தோஷம் என்ன, என்னதான் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு பேசினாலும் அந்த சொர்க்கத்தை விட ஒரு சிறந்தது என்ன, சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னை காட்டுவதுதான், தன்னுடைய முகத்தை காட்டுவதுதான். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் காட்சிப்படுத்துவான், அல்லாஹ் நமக்கு சலாம் சொல்லுவான், அவன் நம் மீது கோபமே படமாட்டேன் என்று சொல்லி சாப்டர் அழகாக அல்லாஹ் கொண்டு வருவான். இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம மேலே பொருந்தி கொண்டான்னு சொல்லி சொன்னால், கோபப்பட மாட்டான்னு சொல்லி சொன்னால், அதை விட இது சிறப்பும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய லிகா சொர்க்கவாசிகள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லிக்கிறான், இதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது. சூரா தௌபாவுடைய 72வது வசனத்தில் இது எல்லாம் விரிவாக பேசுகின்றான். இப்போ சொர்க்கம் பெரியது என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தில் ஆக மிகப்பெரியது என்ன, வரில்வானு மினல்லாஹி அக்பர் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளிலே நாம் என்ன செஞ்சோம்? 9வது வசனம். மறுபடி குறிச்சிக்கோங்க. நீங்கள் சூறாவை பாருங்கள், தர்ஜுமா கையில் வச்சுக்கோங்க. 9லிருந்து 10, 11, 12, 13, 14 சொல்லிட்டு 7 வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் 4 செய்திகளை பார்த்துருக்குறோம். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பொதுவாகவே எப்போதுமே நம்ம என்ன செய்வோம், அந்த வகுப்புடைய இறுதியில் ஒரு துவாவை ஓதுவோம். அப்போ இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஒரு துவா நம்ம சொல்லித்தரோம். ரொம்ப தெரிஞ்ச துவா தான், ஆனால் முக்கியமான துவாவும் கூட. லா இலாஹ
இல்லா அன்த, நீங்களே முடிச்சிருங்க. சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எது சம்பந்தமான துவா இது சொல்லுங்க? இது எது சம்பந்தமான துவா? யார் இந்த துவாவை கேட்டார்கள்? எந்த நபி கேட்டார்கள்? குழு கொடுத்தாச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீன் வயிற்றில் அகப்பட்டார்கள் அல்லவா? அப்போ அவர்கள் என்ன செஞ்சார்கள்? யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு. லா இலாஹ இல்லா அன்த், நீ தான் வணக்கத்துக்குரியவன், நீ தான் தூய்மையானவன். சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயம் நானே செஞ்சுட்டேன், எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், நீ என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். இப்போ இது வந்து நம்ம எப்போதுமே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த துவா வந்து எல்லா விஷயங்களுக்காகவும் கேட்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனவே குர்ஆனுடைய துவா தான் இது. அந்த வாரத்துடைய இந்த வகுப்புடைய அந்த துவாவை இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதோட பொருளோட கற்றுக்கோங்க. எல்லாம் வல்ல ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்புவே, எங்களுடைய உள்ளங்களை உனது மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமன் வல் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இது போன்ற பிரார்த்தனைகளை ஓதி நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருங்குவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்து நம்முடைய இந்த அமலையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.